पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटत्वरैवार्क नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम् உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சகஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சகஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சகஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சகஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं. அன்பர்களே, நாம் இப்பொழுது ஸ்ரீ வெங்கடேஸ்வர சகஸ்ரநாமத்திலே 573வது திருநாமத்தை அனுபவிக்கப் போகிறோம். ஒரு நிமிஷம் நினச்சி பார்த்தா திருவேங்கடமுடையானாக்கு என்னெல்லாம் அருள் செஞ்சுருக்கான்னு என் வாழ்க்கை பக்கங்களை புரட்டும் பொழுதே வியந்து போவேன். எம்பெருமான் அவனுடைய 1000 திருநாமத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடிய இந்த அசைன்மெண்ட்டு கொடுத்தான். அது அவன் செய்து வைத்த இன்னொரு. அதற்கு முன்னாடி எவ்வளவோ செஞ்சுருக்கான். அதில் ஒன்றும் நாகப்பட்டினம் என்பதாக ஒரு திவ்ய தேசம் 108ல் 1 சோழ மண்டலத்தில் உள்ள ஒரு துறைமுகம் திருநாகை என்று ஆழ்வார் மங்களாசாசனம், திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் என்ன திருத்தலம். அந்த உள்ள பெருமாளுக்கு சௌந்தர்யராஜன் என்று பெயர். நிறைய பேர் சௌந்தரராஜன் வா, சௌந்தர என்று ஒரு சொல் சமஸ்கிருதத்தில் கிடையாது, சௌந்தரியந்தான் உண்டு. அழக அரசன். சுந்தரராஜன்னா அழகர்களுக்கு அரசன், சௌந்தரராஜன் அழகினாலே அரசன், அழகே வடிவெடுத்தவன். இன்றையும் இந்த ஊனக்கண்ணால் நாம் போய் பார்த்தாலும் அப்படித்தான் இருப்பான் அந்த பேர். அப்படித்தான் காட்சி தரான் இத்தனை நாளைக்கு அப்புறம். அந்த பெருமானை பற்றி 10 பாட்டு பாடியிருக்கார் திருமங்கை ஆழ்வார். பொன்னிவர் மேனி என்று தொடங்கி 9ஆம் பத்தில் 2ஆம் பதியம். ஆனால் 10 பாட்டு பாடும்பொழுது ஆழ்வார் என்ன பண்ணுவோம், முதல் பாட்டிலே அந்த திவ்ய தேசத்தின் பெயரை சொல்வார். வேங்கடமடை நெஞ்சை, அந்த மாதிரி எந்த திவ்ய தேசத்தை பெருமானை பாடுகிறார்களோ முதல் பாட்டிலிருந்தே வந்துடும். அதுவும் திருமங்கை ஆழ்வார் போன்றவர்கள் அந்த ஊரையே வர்ணிச்சு பாதி பாட்டு பெருமானுக்கு பாதி பாட்டு ஊருக்கெல்லாம் பாடுவார். இந்த ஊரில் இந்த பெருமாளை பார்த்தார், சேவித்தார், இந்த அழகிலே மயங்கினார். எல்லாவற்றையும் மறந்து போயிட்டு ஊர் பேரை சொல்லவே மறந்து போயிட்டு, அச்சோ ஒருவர் அழகியவா, இப்படி கூட ஒரு அழகு இருக்குமா அப்படின்னு வியந்து ஒவ்வொரு பாட்டையும் முடிச்சிட்டார். கடைசியில் தான் நாகை அழகியாரை அப்படின்னு சொல்கிறார். அதிலிருந்து இந்த 10 பாட்டும் திருநாகை என்கிற நாகப்பட்டினத்தில் உள்ள சௌந்தர்யராஜ பெருமாளை பற்றிய பாடல் நாம் புரிஞ்சுக்கணும். 9 பாட்டு வரைக்கும் யாரும் தெரியல. அவர் அச்சோ ஒருவர் அழகியவா, இப்படி கூட அழகு உண்டா, இப்படி கூட அழகு உண்டா, இப்படி கூட அழகு உண்டா. அதனால் அச்சோ ஒருவர் அழகியாரும் 9 தடவை பாட்டில் வருது இல்லையா. அந்த திருநாகைக்காரர்களை இன்னொருக்கு அச்சோ ஒருவர் எனக்கு அச்சா போல் இருக்குது ஹிந்தியில் சொல்கிறாரோ நினச்சிப்பாங்க. பகுத் அச்சாகன்னு ஹிந்தியில் சொல்கிற மாதிரி. ஆழ்வாருடைய வியப்பும் அந்த பாசுரங்களுடைய பின்னணியும் அற்புதமானவை. இப்போ உனக்கு பெருமாள் செஞ்ச அனுகிரகத்தை சொல்கிறேன்னு இங்கே போயின்னு இருக்கேன்னா
ஒரு 1980-81 வாக்கில், அப்போ என்னுடைய 34 வயசில் நம்ம நண்பர், இப்போ பெரிய உபன்யாசகராக இருக்கார், கலைமாமணி பட்டமும் வாங்கியிருக்கார், நாகை முகுந்தன். அவருடைய ஊர் நாகப்பட்டினம். அவர் திருத்தாப்பனார் பொழுது உயிரோடு இருந்தார். அந்த நாகைப்பட்டினம் அழகியார் என்று சொல்லக்கூடிய சௌந்தரராஜ பெருமாள் சன்னதியில் தென்மேற்கில் கோடியில் ஒரு நவநீத கிருஷ்ணன் சன்னதி இருக்குது. அது ஒரு சப் டெம்பிள், அழகியா இருக்குது சௌந்தரராஜனுக்கு. அது இந்த நம்ம கலைமாமணி முகுந்தனுடைய குடும்பத்தின் கவனிப்பிலே இருக்கு. அந்த கிருஷ்ணனுக்கு, நவநீத கிருஷ்ணனுக்கு லக்ஷார்ச்சனை செய்தார். ஏகதின லக்ஷார்ச்சனை. 100 பேர் சேர்ந்து ஒரு சகசிராமம் சொன்னால் 1 லட்சார்ச்சனை ஆகிடும். அந்த லக்ஷார்ச்சனை 2 நாளாக பண்ணார். 50 ஆள் கிடச்சது 50 தான், 2 நாள் பண்ணார். அதற்கு 2 நாள் என் உபன்யாசம் வைத்து அழைத்து கொண்டு போனார். அப்பொழுது இந்த பொன்னிவர் மேனி என்று சொல்லக்கூடிய அச்சோர் அழகியா என்கிற திருமொழியினுடைய வியாக்கியானத்தை சொல்லிட்டு வந்தேன். அது பெரிய அதிர்ஷ்டம். தேரழுந்தூர்லேருந்து பட்டர், இப்பொழுது உள்ள பிரசித்த ஸ்ரீராம பட்டரோட தகப்பனார் வந்திருந்தார். முதல் நாள் உபன்யாசம் முடிஞ்ச உடனே அவர் ஒரு பாராட்டுரை சொன்னார் எனக்கு. அப்போ எத்தனையோ உபன்யாசங்கள் கேட்டிருக்கேன், பெரிய உபன்யாச பேரெல்லாம் சொல்லிட்டார். ஒன் உபன்யாசம் கேட்ட உடனே, நான் இப்போ 34 இயர்ஸ் ஓல்டு எங்கோ என்ன வச்சுக்கோங்க, அவர்களையெல்லாம் உனக்கு சங்க சக்கரமாக வச்சு விடலாம் அப்படின்னார். எனக்கு அர்த்தம் இன்னும் அதுக்கு ஃபுல்லாக புரியலை. அவர்களையெல்லாம் உனக்கு ஆபரணமாகவோ ஆயுதமாக வைக்கலாம், அவ்வளோ பெரிய ஆள் நீ அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணினார் இந்த பட்டர். அந்த அனுகிரகத்தை வாங்கி கொடுத்த திருவேங்கடமுடைய அங்கே நிற்கலை. அடுத்த ஆண்டு அதே சௌந்தரராஜ பெருமாள் சன்னதியில் கர்ப்ப கிரகத்தில் எம்பெருமான் திருவடி வாரத்தில் உபன்யாசம் பண்ண வாய்ப்பு ரொம்ப பேருக்கு கிடைச்சதே கிடையாது வாய்ப்புன்னு சொன்னாங்க. அதுவும் அடியனுக்கு கிடைச்சிது. அப்போ அந்த பெருமாளை பற்றி ஆழ்வார் பாடுற பாட்டில் உனக்கு கேளுங்க, அவர் தான் அந்த அருமை புரியும். வம்ப விழமும் தொழாய் மாலை தோள்மேல் கையென வாழியும் சங்குமேந்தி நம்பர் நம்மில்லம் புகுந்து நின்றார் நாகரிகர் பெரிதும் இளையர் சம்பவளம் இவர் வாயின் வண்ணம் தேவர் இவரது உருவம் சொல்லில் அம்பவள திரளே எமுப்பர் அச்சோ ஒருவர் அழகியவா. இந்த பாட்டுக்கு அர்த்தம் சொல்லி உபன்யாசம் பண்ணினேன். அந்த 2 நாளில் மறுபடியும் அழகியாருடைய கர்ப்ப கிரகத்தில் கருவறைக்கு முன்னாடி பண்ண சொல்லி வாய்ப்பு கொடுத்தார்கள். பெரிய வாய்ப்பு அது. மூலவர் உற்சவர் இருக்கிற இடத்துல முன்னாடி அந்த உபன்யாசம் பண்ணும்பொழுது அந்த உற்சவர் இருக்கார், திருநாகை அழகியார். அவருக்கு கோயிலில் பொதுவாக உற்சவருக்கு திலகம் தான் இடணும் என்பது ஒரு சாஸ்திரம் இருந்தாலும், தற்பொழுது உள்ள ஒருத்தர் ஆர்வத்தில் ஒரு சின்ன திருமணம் மாட்டிடுவோம். அவருக்கு சின்னதாக மெல்லிசாக ஒரு திருமணம் மாட்டிடும். அந்த பட்டர் என்கிட்ட சொன்னார், பல நாட்களுக்கு முன்னாடி காஞ்சி பிரதிவாதி பயங்கர மகாமகிமோபாத்தியாய பத்மபூஷண அண்ணங்கராச்சாரிய சுவாமி இந்த கோயிலுக்கு வந்தார். அப்போ எங்கள் தாத்தா பட்டர் இந்த திருமணம் ரொம்ப மெல்லிசா சின்னதாக அவ்வளோ கண்ணுக்கு தெரியாதபடி மாட்டி இருந்தது. அப்போது அவர் கேட்டார், நம்ம திருமணம்னா பட்டையை அடப்படாதா, பெருமாள் திருமணம் இப்படி ஸ்டைலில் சின்னதாக இருக்கேன்னு. உடனே எங்கள் தாத்தா சொன்னார், அப்படி தான் ஆழ்வார் பாடியிருக்கார், இந்த பெருமாள் ரொம்ப நாகரிகமான பெருமாள், பட்டை நாம போட மாட்டார், அதனால் நம்ம மெல்லிசாக இட்டிருக்கோம் அப்படின்ட்டு இந்த பாட்டை சொன்னார் அவர். ஒம்ப விழும் துழாய் மாலை தோள்மேல் கையென ஆழியும் சங்குமேந்தி நம்பர் நம் இல்லம் புகுந்து நின்றார். பெருமாள் நம்ம இல்லத்தில் புகுந்து நிற்கிறார். நம்ம இல்லம்னா என்ன, இந்த பூமண்டலத்தில் இருக்கார். நாகரிகர் பெரிதும் இளையர், ரொம்ப யங்கு, ரொம்ப ஸ்டைலிஷ், அதனால தான் மெல்லிசு திருமணிட்டேன் அப்படின்னு சொன்னார். அண்ணங்கராச்சாரிய சுவாமி ரொம்ப ரசித்தார். தேவலப்பட்ட நல்ல பிரசன்ஸ் ஆஃப் மைண்டோடு ஆழ்வார் பாட்டியை வச்சு அழகாக சொன்னீர், ரொம்ப கெட்டிக்காரர் என்று பாராட்டிட்டு போனார்னு சொன்னார். அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ரொம்ப நாகரிகம் உள்ள பெருமாள். நாகரிகம்னா சிவிலைஸ்டு ஸ்டைல்னு அர்த்தம் சொன்னோம். அது மட்டும் அர்த்தம் இல்லை. நாகரிகர் என்பதற்கு என்ன அர்த்தம், இந்த சன்னதிக்கு இந்த பாசுரத்தை கேட்டு தான் இதனுடைய ஆழத்தை புரிந்து கொண்டு டாக்டர் உவே சாமிநாத ஐயரை ரசித்தார்னு சொல்லுவாங்க. இந்த நாகரிகம் என்பதை
கண்ணோட்டம் அப்படின்னு நாகரிகமாக இருக்கிறதுமே கண்ணோட்டம்னு சொல்வார்கள் தமிழர்கள். இந்த கண்ணோட்டம் ஒருத்தருக்கு இருக்கணும் வாழ்க்கையில். இந்த சிவிலைசேஷன் என்ன சிவிலைசேஷன்? அதை திருவள்ளுவர் இந்த கண்ணோட்டத்துக்காகவே ஒரு 10 குறள் ஒரு அதிகாரம் வச்சுருக்கார். அதிலே ஒரு குறள் சொல்கிறார், பெயக்கண்டும் நஞ்சு உண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். நாகரிகம்னா ஸ்டைலாக பிராண்டட் ஷூஸ், பிராண்டட் ஷர்ட்டு, பிராண்டட் பேண்ட்டு, 10 லட்ச ரூபா வாட்ச். இதே டயத்தில் இங்கிலாண்டில் என்ன டைம், சுவிட்சர்லாண்டில் என்ன டைம், ஆஸ்திரேலியா என்ன டைம் காமிக்கிற வாட்ச்சு, இதெல்லாம் இருந்துட்டால் நாகரிகர் ஆகிட முடியாது. கையங்கால் இருந்தால் மனுஷன் ஆகிட முடியாது. இதெல்லாம் என்ன இருந்தால் நாகரிகர் ஆவர்னு கேட்டால், ஒருத்தன் நமக்கு வேண்டியவன்னு நான் நம்பி அவனுக்கு பதவியெல்லாம் கொடுத்துருக்கிறச்சே, அவன் நாம் ஒழியணும்னு விஷத்தை கூட கொண்டு வச்சான்னா இல்லைல்ல, பப்ளிக்காக அத்தனை பேருக்குள்ள படா அப்படின்னு திட்டாமல் அந்த விஷத்தை கூட சைலண்ட்டாக சால்வ் பண்ணுவாங்களாம். ரொம்ப ஹைலி சிவிலைஸ்டு பர்சன். அதுதான் உண்மையான நாகரிகம். அதுதான் ஒரு நாகரிகம், ஒரு நுட்பம். அந்த அழகாக இருந்தால் போகிறார். அந்த அழகுக்கேற்ற அந்த நுட்பம் இருக்கணும். ஆள் பார்க்குறதுக்கு ஒரு அழகாக இருக்கானே கோணாமணான்னு பேசுகிறான். ஆள் தான் நன்னா இருக்கான், வார்த்தை நன்னா இல்லை, பாடி லாங்குவேஜ் நன்னா இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படி இருக்காரா சௌந்தரராஜ பெருமாள். அதனால தான் ஆழ்வார் நாகரிகர் பெரிதும் இளையவர். நாகரிகர் பெரிதும் இளையவர். அந்த பெரிதும் இந்த பக்கம் போடலாம், அந்த பக்கம் போடலாம். ரொம்ப சிவிலைஸ்டாக இருக்கார், ரொம்ப இளைஞராகவும் இருக்கார். இளைஞர்களுக்கு இந்த சிவிலைசேஷன் வராது. பேண்ட்டு கட்டெல்லாம் போட்டு டாட் போட்டு இருப்பாங்க, டாட் போட்டு தான் கத்துவாங்க. அது இருக்கிறதா அதிசயம்னு திருமங்கை ஆழ்வார் இளமையோடு கூட, வரப்போடு கூட, பெருமையோடு கூட பொறுமையும் நின்றிருக்கிறதை பார்த்து தான் நாகரிகர் என்று கண்ணோட்டம் மிகுந்தவர் என்று சொன்னார். அதுதான் ரொம்ப சூக்ஷமான அதனுடைய தன்மை. அந்த தன்மை திருவேங்கடமுடையானுக்கு உண்டு. அந்த தன்மையை காட்டி கொண்டு தான் இருக்கான் பண்ணுற அபச்சாரத்தெல்லாம் பொறுத்துட்டு. ஆகையினால தான் நாரத பகவான் சொல்கிறார், என் அப்பனுக்கு சூக்ஷ்மன் என்று ஒரு பெயர். இதற்குண்டான பின்னணியான ஸ்லோகத்தை கேள்வி. சௌந்தர்யாத் சூக்ஷ்மோயம் சாஸ்தே நாகாபிதான சத்க்ஷேத்ரே ஈதுஷ சுந்தர ஆகோ திருஷோ வேதிகி கலிக்ரகீரிந்தே. அதுக்கேற்றபடி திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரங்கள் அமைஞ்சிருக்கு. அழகான பாசுரங்கள். அந்த நாகரிகர் பெரிதும் இளையவர் என்பது எக்ஸ்பிரஷன் இந்த சூக்ஷ்மன் என்பதை நன்கு காண்பிக்கிறது. நண்பர்களே, பகவானை பெறப்பட்ட சூக்ஷ்மன் என்று உணர்ந்து நாகரிகம் மிகுந்தவனை ரசித்து நாமும் அந்த நாகரிகத்தோடு வாழ பழகுவோம். இதுக்கு தமிழ் அழகும் அதில் நுட்பமான நாகரிகமும் கண்ணோட்டமுமே உடையவன் சூக்ஷ்மன் சௌந்தரராஜன் என்றே உணர்க. எங்கே என்னுடன் கலந்து ஜெபியுங்கள். சூக்ஷ்மாய நமஹா, நமோ வெங்கடேஷாய, வெங்கடத்துறைவார்க்கு நம. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.